சரிண்ணே. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். அண்ணே, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாண்ணே. தோ இவனுங்களும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் போறேனே. அம்மா, நான் போய் அவ முடிய பிடிச்சு இழுத்து அவளை அங்கேயே 4 துண்டா வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேனே. அம்மா, நான் ஜெயிலுக்கு போறேன். என் புருஷனை ஜாமீன்ல எடுக்க வேண்டாம். நாங்க 2 பேருமே ஜெயில எடுத்துட்டு போறோம். நீங்க எல்லாம் நிம்மதியா இருங்க, நிம்மதியா இருங்க. நில்லுங்கம்மா. இருங்க, இது பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? இதோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா அந்த மனுஷன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி யாரையாவது இவங்க மேல கைய வைக்க சொல்லு. என் புருஷன் விட்டுடுவாரா? விட மாட்டாரு. அப்பா ஜெயிலுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அத பத்தி கவலைப்படாம எப்படி நிக்கிறானுங்க பாரு. அத்தை, இருங்க. இங்க பாருங்க. அத்தை, மாமாவோட ஃப்ரெண்டு வக்கீல் இருக்காருல்ல, அவரை போய் பார்த்து பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இங்க பாருங்க, இங்க ஜாமீன் கிடைக்கலனாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வாங்கிடலாம் சொல்லிருக்காரு. என்னங்க சொல்லிருக்காருல்ல. இங்க பாருங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். எப்படியோ நான் என் புருஷனை பார்க்கணும். அத போலாம், கண்டிப்பா போலாம். நான் கூட்டிட்டு போறேன். நானே கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். முதல்ல காஃபி குடிங்க. நீங்க முதல்ல காஃபி குடிச்சீங்கன்னா நானே உங்களை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போவேன் இல்லங்க? கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். உத்ரா, இந்த நீ அம்மா கூட அம்மா குடிங்கடிமா, குடிங்க. ஏன்பா ஸ்கூலுக்கு போகல? இல்ல, நாங்க இப்ப லீவ்ல இருக்கோம். இப்ப என்னப்பா லீவு? அத்தை, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க அத்தை, அப்புறமா பேசிக்கலாம். இருமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்களை பாத்திருக்கேன். 2 வாரத்தை பேசிட்டு போறேம்மா. சொல்லுப்பா, எதுக்கு லீவு? ஸ்கூல் லீவ் இல்ல, நாங்க ஸ்கூலுக்கு போறது இல்ல, வேற ஸ்கூலுக்கு போக போறோமே. வேற ஸ்கூலுக்கா? ஏன், என்னையா சொல்றீங்க? ஆமா பாட்டி, தாத்தா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார்ல, அதனால எங்க ஸ்கூல் பசங்கள்லாம் எங்களை கிண்டல் பண்றாங்க. அதான் நாங்க வேற ஸ்கூல் போறத முடிவு பண்ணிட்டோம். ஏய், வாங்கடா, உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கோங்க, போங்க. அண்ணே, என்னென்ன இதெல்லாம்? ஆமா உத்ரா, ஸ்கூல்லயும் சரி இங்க தெருவுலயும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்கன்னு அவங்க ஸ்கூலுக்கும் போறதில்ல, தெருவுல போய் விளையாடுறதும் இல்லை. இப்படியே இருந்தா அவங்க படிப்பு கெட்டு போயிடுமோன்னு. அப்பா சொல்லுப்பா, சொல்லு. ஏன் பாதியில நிறுத்திட்ட? அம்மா, அது வந்து அதெல்லாம் அப்புறமே பேசிக்கலாம். உத்ரா, முதல்ல அம்மா குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். உத்ரா, உள்ள கூட்டிட்டு போ. ரங்கண்ணே, அவர் சொல்ல வந்ததை ஏன் தடுக்கிறீங்க? எப்படியும் சொல்லிதானே ஆகணும். நீங்க இருங்க. அதான் அத்தை என்னன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லிட்டு போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. என்னையா, என்னன்னு சொல்லுப்பா. என்ன அவ என்னமோ சொல்லுங்கிறா, நீ என்னமோ சொல்லாம முழிக்கிற. என்னையா? அது ஒண்ணும் இல்லம்மா,
பசங்க படிப்புக்காக சிட்டி பக்கம் குடி போயிடலான்னு இருக்கோம். அதான் இன்னைக்கு போய் பால் காய்ச்சலான்னு புறப்பட்டுட்டு இருந்தோம். அண்ணா என்ன பேசிட்டு இருக்க? உத்ரா இரு. ஏன்பா முத்து, பசங்க படிப்புக்காக நீ முடிவெடுத்தது தப்பு இல்லப்பா. ஆனா அதை இந்த நேரத்துல செய்யணுமான்னு தான் நான் கேக்குறேன். அப்பாக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்காம இருக்கு. அது விஷயமா கோர்ட்டு அது இதுன்னு அலைய வேண்டியது இருக்கு. கதிர் ஒருத்த இருந்துகிட்டு இவ்வளவு விஷயத்த பார்க்க முடியுமாப்பா? கூட நீயும் அவனுக்கு துணையா இருந்தா நல்லா இருக்கும் இல்லப்பா? முதல்ல அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிவு பண்ணலாம்ப்பா. இல்லம்மா, அது வந்து போதும், ஒண்ணும் பேசாத. அம்மா சொல்றல்ல, போ. ஆக வேண்டியது என்னவோ முதல்ல அத போய் பாரு, போ. என்னன்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? அம்மா தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல. போன உள்ள போ. தயவு செஞ்சு தண்ணி கொடுத்துறோம்ல, இன்னொரு தடவை பேசாத, போ. நில்லுங்க. எங்க போறீங்க? இல்ல, அம்மா சொன்ன மாதிரி. சரி, அவங்க சொன்ன மாதிரி நீங்க இங்கே இருங்க. நான் குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்புறேன். இல்ல சுகந்தி, அப்பா ஜாமீன்ல. உங்க அப்பா ஜாமீன்ல வெளியில வரதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ, எத்தனை வருஷம் ஆகுமோ? அது வரைக்கும் என் பசங்க படிப்பு என்ன ஆகுறது? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவை பத்தி கவலை, எனக்கு என் பசங்களை பத்தி தான் கவலை. நீங்க வேணா இங்கேயே இருந்து உங்க அப்பாவை வெளியில கொண்டு வர வேலையை பாருங்க. அதுக்கு மேல முடிஞ்சா உங்க அம்மா ஆசைப்பட்டபடி அந்த நாகவள்ளிய வெட்டிட்டு ஜெயிலுக்கு போங்க. நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு நானே ஆட்டோ பிடிச்சு போறேன். சுகந்தி, அதான் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போய் உங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. டேய் பெருமாள், அம்மா போய் ஆட்டோ கூட்டிட்டு வாடா. அம்மா அது. டேய் போடா. அம்மா, அதான் சொல்லிட்டேனப்பா, போ கிளம்பு, கிளம்புடா. எதுக்குப்பா இங்க நின்னு நேரத்தை வீணாக்குற? நல்ல நேரம் போயிட போதுப்பா, போ போப்பா. அதான் போலான்ட்டாளே, போ. வாங்கடா, போடா. துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு, போ. உத்ரா, நீ போய் குளிச்சுட்டு ரெடியாகு. நாம அப்பாவை பார்க்க போலாம். சரிம்மா. உத்ரா உள்ள வாமா. உத்ரா, உத்ரா. அக்கா வாங்க.
ரங்கண்ண போயிட்டு வரும். டாடா பாய் பாய் டாடா பாய் பாய். அது ஒண்ணுதான் குறைச்சல். வாங்க. அண்ணே வரண்டா, பாத்துக்க. பாய் பாய் டாடா 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 பாய். கதிரு, நீ எப்ப போற? என்னம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? உன்னை போக வேண்டான்னு சொல்லல, ஆனா முன்கூட்டியே சொல்லிடுப்பான்னு தான் சொல்றேன். ஐயோ, இப்படி வீட்டை பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து பால் காய்ச்சி போகும்போது சொல்லாதேன்னு தான் சொல்றேன். அத்தை, ஏன் அத்தை ஏதேதோ பேசுறீங்க? நாங்க எப்ப போறோம்னு சொன்னோம். போனாலும் பரவாயில்லன்னு தான்மா சொல்றேன். என் புருஷனை பார்த்துக்க நான் இருக்கேன், அது போதும் அவருக்கு, போதும். வேற யாரு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? போறவங்க எல்லாம் போங்க போங்க. ஏம்மா, யாரு இருந்தாலும் இல்லைனாலும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்க நான் எப்பவுமே இருப்பேன்மா. எப்பவுமே நான் இருப்பேன் உங்களுக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இருக்க வேண்டியவங்க எல்லாம் போறேன்னு சொல்றாங்க. இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய நீ எங்க கூடவே இருக்கேன்னு சொல்ற. இதுதான் விதி. எல்லாம் என் தலையெழுத்துப்பா. சக்தியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. சரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்துருவாங்க, நீங்க வாங்கிக்கலாம். டாக்டர், ஒரு நிமிஷம். அது எப்படி சக்தியோட பாடிய மூணாவது மனுஷன் கிட்ட கொடுக்கலாம்? நீங்க யாரு? நானா? இவங்களோட சொந்த தம்பி பொண்ணு தான் சக்தி. நான் இவங்களோட ஹஸ்பண்ட். நெருங்கின சொந்தக்காரங்க நாங்க இருக்கும்போது நீங்க எப்படி இந்த மனுஷன் கிட்ட பாடியை ஒப்படைக்கலாம்? ஏய் பரமகுரு, பார்த்து பேசு. நீ எதுக்காக சக்தியோட பாடியை கேட்கணும் எனக்கு தெரியாதா? யோ, முதல்ல உனக்கு இங்க என்னையா வேலை? உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? மரியாதை மரியாதை பேசு. யோ, அண்ணாச்சியோட வீட்டு வேலைக்காரையா நீ? அந்த ஆளோட யோக்கியம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. உனக்கெல்லாம் எதுக்கியா மரியாதை? ஏய், நாகவல்லியோட புருஷன் சொல்லிக்கிற அசிங்கத்தை விட அண்ணாச்சியோட வேலைக்காரன் சொல்லிக்கிறது எனக்கு பெருமைதான்டா. ஏய் பெருசு, என்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப தடிதடியா வாயிலேந்து வருது? அவர் என் வீட்டுக்காரு, அவரோட அந்தஸ்து என்னன்னு தெரியுமில்ல? நீ எல்லாம் அவரை பேசுற? ஏய், நீயே அவனை கேவலமா தானே பேசுவ.
உன் புருஷனுடைய ரேஞ்சு அவ்வளவுதானே எனக்கு தெரியாது. என்ன மாமா அந்த ஆளை கீழே தள்ளி விட்டா எந்திரிக்க முடியாது, அப்படிப்பட்ட கணவனை 2 தட்டு தட்டாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல சண்டை கடையா? ஆளுக்கு சண்டை போடுறதுக்கு எதா இருந்தாலும் வெளியே போய் சண்டை போடுங்க, இங்க போடாதீங்க. இல்ல டாக்டர், சக்தி என் தம்பியோட பொண்ணு. அவ சாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுலதான் அவ தங்கி இருந்தா. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நாள்ல என் புள்ள துரப்பாண்டிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்றதா இருந்தோம். இதெல்லாம் பொறுக்க முடியாத அந்த அண்ணாச்சி தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டாரு. வார்த்தைய அளந்து பேசு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுன அப்புறம் நானே கொலாரண மாறிடுவேன். என்ன என்ன வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, என்னமோ ஓவரா பேசிட்டு ஹலோ ஹலோ மிஸ்டர், இந்த பக்கம் வாங்க. ஏன் தகராறு பண்றீங்க? நீங்க யாரு? என் மருமக. இருக்கட்டும்மா, அதுக்காக இப்படியா பிஹேவ் பண்றது? அவங்க 2 பேரும் பெரிய மனுஷங்க, ஏதோ எமோஷன்ல பேசுறாங்க. இவருக்கு சின்ன வயசு தானே, இப்படியா பிஹேவ் பண்றது? ஹலோ, உங்க ரவுடித்தனத்தெல்லாம் வெளியே வச்சுக்கங்க, இங்க வச்சுக்காதீங்க. என்ன சார் இது? சாரி டாக்டர், நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். உண்மையிலே இந்த கொலைகளை அண்ணாச்சி பண்ணல. இந்த கொலைகளை பண்ணது யாருங்கிறது கூடிய சீக்கிரம் வெளிவந்துடும். சென்னையில இருந்தப்பவே சக்தியோட குடும்பம் என்னுடைய கான்டாக்ட்ல தான் இருந்தது. சக்தியை நான் தான் அண்ணாச்சி வீட்டுல கொண்டு போய் சேர்த்தேன். ரொம்ப நாள் அண்ணாச்சி வீட்டுல அவ இருந்தா. எப்படி இருந்தா? ஒரு வேலைக்காரியா இருந்தா. அப்படிதானே நீ சேர்த்து விட்ட? ஆனா அண்ணாச்சி என்னமோ சக்தி மேல கொஞ்சம் பாசமா தான் இருந்தாரு. அது மட்டும்தான் உண்மை. என்னைக்கு சக்தி அவர் தங்கச்சி மகன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு அவளை வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிட்டார்ல. இவ்வளவு என்னத்துக்கு? அவர் தங்கச்சி வசந்தா அண்ணாச்சியை பாக்குறதுக்காக அவர் வீடு தேடி போகும்போது அவளை வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சார்ல. ஒட்டு மொத்தமா அண்ணாச்சிக்கு அவர் தங்கச்சி குடும்பம்னாவே ஆகாது. அதனாலதான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அண்ணாச்சி கொன்னுட்டாரு. இப்ப உன்னை எதுக்கு அனுப்பி வச்சாரு? வா போய் இவன் வேலையை பாரு. என் தம்பி பொண்ணுக்கு எப்படி காரியம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அதை பாத்துக்கிறோம். போயா. டாக்டர், ஆடிய அவங்கிட்ட ஒப்படைக்காதீங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யோ, நீ என்ன பர்மிஷன் தரது? அதான் நீ 3வது மனுஷன், டாக்டருக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க கிட்ட பாடியை தராம உன்கிட்ட எப்படியா தருவாரு? போயா வெளிய. பரமகுரு, வேண்டாம். நான் வாயை திறந்த நாரி போயிடுவேன். என்ன நாரி போய்? என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன இது? சார், நீங்க முதல்ல வெளியே போங்க. எல்லாரும் வெளியே போங்க. சார், வெளியே போங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு செய்யுங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. இங்க நடந்த விவரத்தை சொல்லுங்க. அவங்க உங்ககிட்ட பேசி முடிவு பண்ணி ஒரு லெட்டர் தரட்டும். அதுக்கப்புறம் பாடியை யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ நான் ஒப்படைக்கிறேன். இல்ல டாக்டர், நான் என்ன சொல்ல வரேன்னு அம்மா ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு போங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்க. இல்ல நீங்க கோர்ட்டுக்கே போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் நான் பாடியை ஒப்படைப்பேன். நீங்க புறப்படுங்க. உங்களுக்கெல்லாம் நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. புறப்படுங்க. போங்க போங்க சார். வாங்க போங்க சார். போங்க போங்க ப்ளீஸ். சொல்றத கேளுங்க. போங்க சார். போங்க, பாக்காதீங்க. போங்க போங்க சார். என்ன சார்? போங்க. தெரிய போறோம் சார், நீங்களும் வரேன் டாக்டர். போங்க சார். போங்க. என்னங்க
உங்களை நான் இந்த கோலத்திலேயே பார்க்கணும். இப்படி நான் பார்க்க கூடாதுன்னு தான் எதையுமே சொல்லாம மறைச்சிட்டீங்களா? சொல்லுங்க. எங்க நான் ஊர்ல இல்லாத கொஞ்ச நாள்ல இங்க என்னென்னமோ நடந்திருக்கே. ஏங்க நீங்க ஒண்ணுமே சொல்லாம மறைச்சிட்டீங்க? ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட சின்ன குழந்தையாட்டம் வந்து என்கிட்ட சொல்லி அழுவீங்களே. ஏங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஏங்க சொல்லாம விட்டுட்டீங்க? எப்படிங்க உங்களால சொல்லாம இருக்க முடிஞ்சது? ஏங்க பசங்க 2 பேரும் இருந்துமாங்க உங்களை இப்படி நிக்க வச்சுட்டாங்க. சொல்லுங்க, பேசுங்க.